அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்த்திரிய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோய்த்திரிய டினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 979 ரூபாய் 432 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 270 ரூபாய் 563 உள்ளது. இது வந்து அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜெமியாக்குள்ள உள்ள மெஷின் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு 270 ரூபாய் 56%, இலங்கைக்கு 979 ரூபாய் 43% உள்ளது. ஜெமியாக்குள்ள உள்ள மெஷின்களையும் அவங்களுடைய அப்ளிகேஷன்லையும் 1.25 தினார் மட்டுமே கட்டணமாக அறிவிடுறாங்க. கோய்த்துறைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழையில்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சா கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தால் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். தொடர்ந்துமே இந்த தவறை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பலரும். அதனால தான் தொடர்ந்தும் ஞாபகப்படுத்துறது, கவனத்தில் கொள்ளுங்கள். யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும், இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறிவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறிவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறிவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 500 ஃபில்ஸ் போன்ற கட்டணங்களும் அறிவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், கேபி, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. குறிப்பாக இந்த நாட்களில் 250 ஃபீல்ஸ், 500 ஃபீல்ஸ், 750 ஃபீல்ஸ், இது போன்ற வெவ்வேறு கட்டணங்களும் அறிவிடுறாங்க ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சிலையும். அதே போல் தற்போதைய சூழலில் இலங்கையர்களுடைய நாணய பெறுமதி கொஞ்சம் உயர்ந்துக்கிட்டு வருதுன்னு தான் சொல்லணும். குறிப்பாக இந்த நாட்களில் ரூபாய் 5 முதல் 6 வரை உயர்ந்திருக்குது. மற்ற நாட்களில் இருந்த அளவை விட இன்னும் அதிகமாக உயர்ந்தால் நல்லம். ஏன்னா குறிப்பாக ஒரு 1000 ரூபாய், ஒரு தினாருக்கு 1000 ரூபாய் சரி கிடைச்சாலும் இப்போதைய சூழலில் கொஞ்சம் பெருமதியாக இருக்கும். ஏன்னா நாட்டில் உள்ள விலைவாசிக்கு இப்போ நம்ம இந்த டொலர் ரேட் வந்து குறைஞ்சிருக்கிறதால டினார் ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1000 ரூபாய் சரி வந்துருச்சுன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் இலங்கையர்களுக்கு. ப்ரே பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும். கோய்த்துறைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 17 தினார் 849 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 823 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 700 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 23 தினார் 798 ஃபீல்ஸ். தங்க விலையும் இந்த நாட்களில் அதிகரித்த நிலையில தான் இருக்குது. அவசரமாக நான் வாங்கி தான் ஆகணும் அப்படின்ற நிர்பந்தத்தில் இருக்கிறீங்கன்னா வாங்கிக்கோங்க. நாட்டோடைய விலையை கம்பேர் பண்ணும்போது இப்போ கம்மியாக தான் இருக்குது. ஆனாலும் இங்கே இருந்த விலையை பார்க்கும்போது 5 தினாருக்கு மேலே அதிகமாக இருக்குது. பார்க்கலாம், எதிர்வரும் நாட்களில் நிச்சயமாக விலை குறையும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மசகு எண்ணெயினுடைய விலை, ஒரு பேரல் ஒன்றின் விலை $88.38 இருக்குது. இது $90-95 வரைக்கும் போகுமா இருந்தால் நிச்சயமாக விலை குறையும். ஒரு இலங்கை பணிப்பெண் ஒருவரை பற்றிய தகவல் ஒன்று. இவருடைய பேர் வந்து பண்டார மெனிகே பலேகாம ராலாகி. இந்த சகோதரி வந்து ரவுதா பகுதிகளில் வேலை செய்யக்கூடிய ஒரு சகோதரி. இவங்களுடைய பத்தாக்கா குவைட் சிட்டியிலேருந்து நம்மளுடைய சகோதரர் ஒருவர் எடுத்திருக்கிறாங்க. இந்த பத்தாக்கா வந்து அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும், தயவு செய்து உதவு பண்ணுங்க அப்படின்னு என்னிடம் கேட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இவங்களுடைய இந்த ஃபோட்டோவை போட்டுக்கிறேன். யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் இவங்களுக்கு தகவல் கொடுங்க. இவங்களை வந்து என்னுடைய ஃபேஸ்புக் மெசஞ்சரில் காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள். அவங்களுடைய பத்தாக்காவும் பர்ஸும் பத்திரமாகவே இருக்குது. நிச்சயமாக அவங்களுக்கு திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். நேற்றைய தினம் ஃபிந்தாஸ் பகுதியிலேருந்து ஒரு சகோதரருக்கு தேமு மூலம் பார்சல் கிடச்சிருக்குது. அந்த பார்சலுடைய வீடியோ காட்சி அனுப்பியிருந்தார். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார், ஃபேஸ்புக், ஜிமெயில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும், அதுக்கு பிறகு அவங்க நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு ஏதாவது பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம், எதுக்காக இதை ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஆமாம், நீங்கள் அம்பானி, நான் பில் கேட்ஸு, நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணி நம்ம சொத்தில் பாதியை சுரண்ட போகிறாங்க. ஃப்ரீயாக கிடைக்குது. அதே மாதிரி இது ஃப்ரீயான நம்ம கஷ்டப்படாமல் சும்மா உட்காந்த இடத்துல இருந்தால் எடுக்கிறோம் இல்லையே. கஷ்டப்பட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி 4 பேருக்கு ஷேர் பண்ணி அங்கேருந்து அவங்களுக்கு புதிய கஸ்டமர்களை பிடிச்சி கொடுத்து அதுக்கப்புறம் தானே எடுக்கிறோம். அதே மாதிரி பொருட்கள் வந்து நம்ம கஷ்டப்படுறதுக்கு ஏற்ற மாதிரியே கிடைக்குது. அதுவும் வீடு தேடி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஏன் மிஸ் பண்ண? முடிஞ்சவங்க ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கமெண்டில் லிங்க் இருக்குது, டச் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள், பரிசுகளை அள்ளுங்க. குவைத் ஏர்வேஸ்
சமீபத்திய மாதங்களில் விமானம் மற்றும் பயணிகள் போக்குவரத்து 7% முதல் 25% வரை அதிகரித்துள்ளது. குவைட் ஏர்வேஸ் மொத்தமா வீழ்ச்சி அடைஞ்சிருந்தாங்க, இப்போ ஒரு அளவுக்கு நிமிர்ந்துட்டாங்க. இந்த நாட்கள்ல பலருமே கேள்வி கேட்கிறாங்க, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல டிக்கெட் புக் பண்ணலாமா, பிரச்சனை இல்லையா அப்படின்னு. என்னை பொறுத்த வரையில் இன்னைக்கு வரைக்கும் லக்கேஜ் பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம நாட்டு ஏர்லைன்ஸாக இருந்தாலும் அநியாயம் ஒன்று ஏற்படும் போது நிச்சயமாக அதுக்கு எதிர்த்து குரல் கொடுத்தே தான் ஆகணும். எத்தனையோ வாட்டி ஏர் கஸ்டம்ஸுக்கு அதே மாதிரி அவங்களுடைய சிவில் ஏவியேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. அதே போல் இந்த பேக் தொலைகிறது இன்னமும் ஆரம்பிச்சுக்கிட்டே தான் இருக்குது. முடிந்த வரைக்கும் டிக்கெட் ஆஃபீஸுகளில் போய் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பெட்டரான ஏதாவது ஆஃபர் கிடைச்சா வேறு ஏர்லைன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, புக் பண்ணிக்கோங்க. பேக்குக்கு வாரண்டி கொடுப்பாங்கன்னா மட்டும் தைரியமாக போங்க. குவைத் எச்சரிக்கை, தூசியுடன் கூடிய காற்று மற்றும் மழை எல்லாமே சேர்ந்து நம்மளை தாக்க போகுது இன்றைக்கும் நாளைக்கும். குவைத்துடைய வானிலை ஆய்வாளர் ஃபஹத் அல் ஒதைபி இதை பற்றி தெரிவிச்சிருக்கிறாரு. குறிப்பாக காலநிலை தூசியுடன் கூடிய காற்றுடன் இருக்கும், சேர்ந்து மழையும் பெய்யும், இடியுடன் கூடிய மழை இருக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ், அல்லாவுடைய நாட்டம் அனைத்து அரபு நாடுகளும் பாரிய அனர்த்தங்களை சந்திச்சிருக்குது. குவைட் மட்டும்தான் மிஞ்சி இருக்குது. இறைவனுடைய நாட்டம் எதுவோ அப்படியே தான் நடக்கும். அதே போல் வெளி பிரதேசங்களில் இருக்கக்கூடியவங்க, திறந்த வெளிகளில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப கவனமாக இருங்க. ஏதாவது வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டாலும் வாகனங்களை தாழ்வான பகுதிகளுக்கு கொண்டு போகிறத தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி தூசியுடன் கூடிய காற்று வருதுன்னா நிச்சயமாக வீட்டு தொழிலாளர்களை வாட்டி வதச்சிரும். குறிப்பாக டிரைவர்கள், வண்டி ஓட்டுநர்களுக்கு வண்டி கழுவுறதுலேயே பாடா போயிடும். வீடு துடைக்கிற பணிப்பெண்களுக்கும் அதே நிலை. الشرقية وفرص أمطار الخير أتوقع أن تعود مجددا، خاصة يومي الأحد والاثنين، وفرص نشاط الرياح موجودة معانا قد تتجاوز 50 كيلومتر في الساعة، مثيرة للغبار خاصة على بعض المناطق المكشوفة. انخفاض الرياح وارد، لذا ننصح مرتادي الطرق السريعة أخذ الحذر والحيطة أثناء القيادة، وأيضا نأجل أي نشاط بحري خاصة يومي الأحد والاثنين. أما درجات الحرارة العظمى متوقعة خلال الأيام المقبلة في مدينة الكويت راح تتراوح بشكل عام ما بين 35 إلى 39 درجة مئوية، وقد تلامس 40 درجة مئوية خاصة في المناطق الصحراوية من دولة الكويت. بالنسبة للصغرى பதிலடிக்கு தயார், விமான பயணத்தடை உடனடியாக உத்தரவிட்ட ஈரான் மண்ணில் இஸ்ரேல் நடத்தும் எந்த ஒரு தாக்குதலுக்கும் தீவிரமான மற்றும் கொடூரமான பதிலடியை கொடுக்க நாங்கள் தயாராக உள்ளோம். நேற்றைய தினம் ஜோர்தான் சிரியா பார்டரில் ஒரு தாக்குதல் நடந்திருக்குது, பாக்தாத் எல்லைகளில். صاروخ اخوان بالك شطه جبالك شوفان وين بالطاقه وين قاعده كارثه والله قريب. நேற்றிரவு பல அறிக்கைகள் மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் IDF ஈரானுக்குள் ஒரு தளத்தை தாக்கியதை உறுதிப்படுத்தியுள்ளனர். சில நிமிடங்களுக்கு பிறகு ஈரான் முழு வான்வெளியையும் உடனடியாக அனைத்து விமானங்களுடைய பயணங்களையும் தடுத்து நிறுத்தியுள்ளது. வான்வெளியை ஃபுல்லாகவே கிளியர் பண்ணியே வச்சுருக்கிறாங்க. இப்போ இது என்னுடைய ஃப்ளைட் ரேடாரில் நான் செக் பண்ணினேன் அப்ளிகேஷனில். இப்போ பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன மாதிரியே எந்த ஒரு ஃப்ளைட்டுமே இல்லை, எந்த ஒரு ஃப்ளைட்டுக்கான ஷெடியூலும் இல்லை, அதே மாதிரி ரூட்டும் இல்லை. ஈரானுடைய தகவல் கட்டுப்பாட்டுக்குழு, விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டுக்குழு உடனடியாக அது எல்லாமே கிளியர் பண்ணி வேறு ரூட்டுக்கு மாற்றிட்டாங்க. வான்வெளியை ஃபுல்லாகவே ஓப்பனாகவே வச்சுருக்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்க IDF என்ன சொல்கிறாங்கன்னா, அனைத்து விமானங்களையும் திருப்பி அனுப்பியது இது ஒரு பதிலடியை தருவதற்கான ஒரு ஆயத்தமாக இருக்கலாம் என்று கருதப்படுகின்றது. அதுவும் அணு ஆயுத போர். யா அல்லாஹ், 3வது உலகப் போரை ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஏற்படுத்தாமல் எல்லாம் வல்ல இறைவன் பாதுகாக்கட்டும். பாருங்கள் எத்தனை பயணத்துக்காக விமானங்கள் வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்குதுன்னு, இத்தனை ஏர் டிராஃபிக் இருக்குது. ரோடுகள் எப்படி டிராஃபிக்கோ அது மாதிரி வானில் உள்ள டிராஃபிக்கை பாருங்கள். அதே போல் இந்த வெளிநாடுகளில் வாழ்கிற நம்ம அனைவருமே இந்த விமான பயணம் தான் நம்மளுடைய முக்கியமான பயணம். இன்ஷா அல்லாஹ் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வெகு விரைவில் முடியணும். நாம் எல்லாரும் நிம்மதியாக சந்தோஷமாக நம்மளுடைய நாடுகளுக்கு போகணும் அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் பிரார்த்தனை பண்ணுங்கள். அதே மாதிரி இஸ்ரேல் பலஸ்தீன் யுத்தம் நிறைவடையணும், அந்த மக்களுக்கும் ஒரு வாழ்வில் சுபீட்சம் கிடைக்கணும், யுத்தம் இல்லாத சூழல் உலகம் எங்கும் உருவாகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். டெர்மினல் 4, டெர்மினல் 5 விமான நிலையத்துக்கு முன்னால் பல அதிகாரபூர்வமற்ற டாக்ஸி ஓட்டுநர்களின் நடமாட்டம் தற்போது அதிகரித்துள்ளது.
இது எங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பையும் பல அச்சுறுத்தல்களையும் விளைவிக்கின்றது. ஏர்போர்ட் டாக்ஸி உரிமையாளர்கள் உள்துறை அமைச்சகத்துக்கு புகார். தயவு செய்து இந்த பிரைவேட் டாக்ஸி ஓட்டுறவங்க, எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் டாக்ஸி ஓட்டுறவங்க, அதே மாதிரி வெளியில் ஜவாலாத் டாக்ஸி ஓட்டுறவங்க, தயவு செய்து போய் ஏர்போர்ட்டில் மட்டும் கஸ்டமர் ஏற்றிடாதீங்க. அப்படி ஏற்றி பிடிப்பட்டிங்கன்னா பெரிய அளவான பிரச்சனைகளுக்கு உட்படுத்தப்படுவீங்க. அப்படி யாராவது ஃப்ரெண்ட்ஸுங்க வராங்க, ஹையருக்கு போகலை அப்படின்னாலும் அவங்கள லக்கேஜோட முன்னுக்கு பஸ் ஸ்டாப் வரைக்கும் வர சொல்லிடுங்க. டிபேச்சர்லேயோ அல்லது அரைவல்ஸ்லேயோ வந்து நின்று நீங்கள் வண்டியை போட்டு ஏற்றினீங்கன்னா, அதுவும் டாக்ஸி லோகோவோட இல்லைனா ப்ரைவேட்டாக சாதாரணமாக பழைய வாகனங்கள் மாதிரி ஏதாவது ஒரு வண்டியோட வந்து நின்று ஏற்றினீங்கன்னா நிச்சயமாக பிடிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய அளவான தொகை தண்டப்பணமும் அபராதமும் அதே போல் சிறை தண்டனையும் கூட கிடைக்கலாம். தயவு செய்து கவனமாக இருங்க. பாதுகாப்பு உறவுகள் மற்றும் ஊடகங்களின் பொது நிர்வாகம் போக்குவரத்து மற்றும் செயல்பாட்டுத் துறையின் முயற்சிகளின் ஒரு பகுதியாக மாநிலத்தின் பல்வேறு கவர்னரேட்டுகளில் போக்குவரத்து விதிகள் மற்றும் விதிமீறல்கள் மற்றும் சட்டத்துக்கு புறம்பான நபர்களை கைது செய்வதற்கான முயற்சிகள் குவைத்தில் 4ஆம் மாதம் 13ஆம் திகதியிலிருந்து 4ஆம் மாதம் 19ஆம் திகதி வரையிலான காலகட்டத்தில் 26,778 போக்குவரத்து விதிமீறல்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 95 வாகனங்கள் மற்றும் 93 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. உரிமமின்றி வாகனங்களை ஓட்டியதற்காக 52 சிறார்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் மிகப்பெரிய டேஞ்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிறார்கள். இந்த 52 பேர் தான். அதே மாதிரி 5002 பேர் இருக்கிறாங்க. இவங்களால தான் உயிராபத்து அதிகமே. வீதிகளில் நடமாடக்கூடியவங்களுக்கு, ஓட்டுநர்களுக்கும் இவங்களால் பல அசௌகரியங்கள் இருக்குது. தயவு செய்து ஓட்டுநர்களே ரொம்ப கவனம். அடிக்கடி விதிமீறல்கள் பதிவாகிறது, அதிகரிச்சுக்கிட்டே போகுது குவைத்தில். அதே மாதிரி ராங் சைடில் வண்டி ஓட்டி போகிறார் ஒரு நபர். 2 வேயா 1 வேயான்னு பார்த்துக்கோங்க. எக்ஸிட் கார்னர்கள் அப்படி இல்லைன்னா அதில் ஒரு சைனிங் போர்ட் போட்டு அம்புக்குறி வச்சுருப்பாங்க, இந்த பக்கம் நீங்கள் டேர்ன் பண்ணணும் அப்படின்னு. 2 வேயா 1 வேயான்னு செக் பண்ணாமல் உங்கள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போயிடாதீங்க. ஏன்னா சில ஏரியாக்களில் ரோடுகள் ரொம்ப பெருசாக இருக்கும். குறிப்பாக ரேப் அப்துல் முபாரக் மாதிரி ஏரியாக்களில் ரோடு ரொம்ப அகலமாக இருக்கும். இது 1 வே தான் நினச்சி போயிடாதீங்க, ரொம்ப கவனம். தொடர்ந்தும் 2வது நாளாக குவைத்துடைய வணிக மற்றும் வர்த்தக அமைச்சகம் ஜஹ்ரா மற்றும் ஃபர்வானியா பகுதிகளில் அதிரடி சோதனைகளை நடத்தி வராங்க. இந்த சந்தர்ப்பத்தில் அல்ஃபர்தா சந்தையில் உணவுப் பொருட்களை பிரித்து மாற்றிய 3 கடைகள் கைப்பற்றப்பட்டன. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காய மூட்டைகள், வேறு நாடுகள்லேருந்து வரக்கூடிய வெங்காய மூட்டைகளை, எந்த நாட்டு வெங்காயம், இப்போ சாதாரணமாக இந்தியா வெங்காயம் ரொம்ப அதிக விலையில் விற்கப்படுது, அந்த வெங்காயங்களோட கலந்து பேக் மாற்றுறாங்க. இந்தியா வெங்காயத்தோட யமன் நாட்டு வெங்காயம் அல்லது ஈரான் நாட்டு வெங்காயம், இந்த மாதிரி வேறு வெங்காயங்களை கலக்கிறாங்க. இதுலேயும் கலப்படமா? இந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது தற்போதைய சூழல். அதே மாதிரி கடைகளில் வேலை செய்யக்கூடியவங்க ரொம்ப கவனமாக இருங்க. ஏதாவது ஒரு தவறு முதலாளி சொல்லி நீங்கள் செஞ்சாலும் எல்லாருமா சேர்த்து தான் ஜெயிலுக்கு போகணும். தவறான விடயங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. அது முதலாளியே சொன்னாலும் அனமாயக்தர் ஹலாஸ் அனமாய பிசவிஹாதா அப்படின்னு சொல்லி விலக பாருங்க. இல்லை அந்த தவறுக்கு உடந்தையாக இருந்தால் உங்களையும் சேர்த்து தான் கைது பண்ணுவாங்க. அதே மாதிரி ஷூன் காதிம் வீசாவில் வெளியில் வேலை பார்க்குறவங்க ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா இந்த நாட்களில் கடைகளில் சோதனை பண்ணும்போது உங்களுடைய பத்தாக்காவை தான் கேட்பாங்க. அத்தினி பத்தாக்கா இந்த சாய்க் பேத் சுனுசவிஹினி அப்படின்னு கேட்டால் எதுவுமே உங்களால் சொல்ல முடியாமல் போகும். ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்ததாக ஹவாலி கவர்னரேட் பகுதிகளில் தெரு ஓரமாக அன்றாடம் டெய்லி பேசிஸ் தொழிலுக்காக போகிற தொழிலாளர்கள் அதிகரிச்சிருக்கிறாங்க. உள்துறை அமைச்சரே, இது என்ன, இந்த நாட்டில் ஏன் இப்படி இருக்கிறது, இவர்களுடைய கஃபீல்கள் எங்க, இவங்களை இப்படி அக்காமா அடித்து இந்த நாட்டில் வெளியில் வேலை செய்கிறதுக்கு யார் விட்டாங்க, இதற்கான சட்டம் எங்க, இப்படி ஒரு தொழில் இருக்குதா அப்படின்னு ஒரு நபர் கேட்டிருக்கிறாரு. الصبح حولي قاعد حاشون شافوني اصورهم كل يوم بهالحاله قاعدين وين كفلائهم منو كفلهم هذا منظر مقبول شوفوا حاطين عدتهم وتعال اشتغل طبعا مد النظر حولي اليوم الجمعه الساعه 6 تقريبا صباحا ماكم شغل بالساعه خربانه مال السياره زين واشوفوا وين قاعدين من يابهم ذيل منو كفلهم منو قطهم بالشارع اما يترزقون الله هذا ما يجوز دولة وقانون وين الداخلية وين الشرطة اللي يعقل احنا نشوف وناس تاخذ رواتب وتداوم
وزارة وميزانية مخلينهم كذي في الشارع قاعدين. طبعا بعد شوي ما تلقون ولا واحد لأنهم من الفجر يقعدون. وين ما أمشي راح تشوفون عمالة قاعدة في هذه الطريقة، ينطرون أحد مقاول يأخذهم طبعا كلها الحين وبكمل لكم حولي كلها. هذا اللي موجود مع كل أسف مو هذه الكويت يعني حرام. நிச்சயமா விரைவில் ஹவாலி கவர்னரேட் பகுதிகளில் சோதனை வரலாம். தயவு செய்து கவனமாக இருங்க. அதே மாதிரி கோயத்துடைய முனிசிபாலிட்டி தொடர்ந்தும் நில ஆக்கிரமிப்புக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை கடுமையாக எடுத்துக்கொண்டு வராங்க. இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா சில பகுதிகளில் வீடுகளுக்கு முன்னால் நிலங்கள், அரச நிலங்களில் கூடாரம் அமைச்சு சிலர் தோட்டங்கள் மாதிரி வச்சுருப்பாங்க. ஒரு சிலர் வாகன பார்க்கிங் அடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பார்க்கின்கள் எல்லாத்தையுமே உடனடியாக அகற்றிட்டு வராங்க. உங்கள் வீட்டுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி பார்க்கிங் இருக்குதுன்னா பாபா கிட்ட சொல்லிவிட்டு மெதுவாக தகரமெல்லாம் கலட்டி அந்த ஸ்டீல் எல்லாத்தையுமே கலட்டி எடுக்க பாருங்கள். ஏன்னா என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஜேசிபியை கொண்டாந்து ஒரே அடியாக நசிச்சு அதை அப்படியோ தூளாக்கி வண்டியில் ஏற்றுறாங்க. அவங்க இதை தான் செய்வாங்க. முனிசிபாலிட்டி எப்போவுமே அது ஒரு உணவு கடையாக இருந்தாலும் சரி, நீங்கள் போன வாடி கூட நிறைய வீடியோக்களை பார்த்துருப்பீங்க. அந்த ஜப்ரா மார்க்கெட்டுகளில் வெளியில் வியாபாரம் பண்ணின எத்தனையோ விவசாயிகளுடைய பொருட்கள், வியாபார பொருட்கள், காய்கறிகளை கூட ஜேசிபியை கொண்டாந்து போட்டு நசுக்கினாங்க. சில நேரங்கள் இந்த மாதிரி அசௌகரியங்களுக்கும் முகம் கொடுக்க வரும். ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் கோயத்துடைய வஃப்ரா சொய்பியா கெப்த் இந்த வீதி அதிக ஆபத்தான வீதியாக மாறி இருக்குது. நேற்றைய தினம் ஒரு குடும்பம் அல்லாஹுடைய உதவியால் தப்பி இருக்கிறாங்க. டயர் வெடிச்சு ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டே போயிருக்குது வண்டியை. السلام عليكم، الله يمسيكم بالخير جميع يا اخوان. هذا طريق اللي يجيبك من الوفرة على كبت يا جماعة، والله طريق يخوف وشارع مكسر. هذه عائلة توا الله حفظهم الحمد لله، والحمد لله ما فيهم شيء. قدامنا الحادث طقوا حفرة هني وسحبتهم السيارة لين التيل وقفتهم، الله المستعان. والحمد لله ما فيهم شيء، عائلة وسلموا والله لك الحمد. يا اخوان الطريق والله ديروا بالكم منه يا اخوان، طريق كل حفرة أكبر من الثانية. டயர் பள்ளத்தில் விழுந்து ஒரு பக்கம் அப்படியே இழுத்துட்டு போய் வண்டியை அடிச்சிருக்குது. ஹாலாத் யா வஸாரத்துல் அஷ்ஆல் யா ரப் சாய்க்ன தாப்ன வல்லா தாப்ன. ஒவ்வொரு நாளும் இந்த ஓட்டுநர்கள் தான் இதில் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. உண்மையிலேயே ரொம்ப கவலையாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் இந்த டயர் வெடிக்கிறது, விபத்துக்குள்ளாகிறது, உயிரிழக்கிறது தொடர்ந்துமே பதிவாகிட்டே இருக்குது. கோயத்துடைய பல பகுதிகளிலையுமே சுத்திகரிப்பு பணிகளை மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. வண்டியிலிருந்து குப்பைகளை வீசுறதை தவிர்த்துக்கோங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக சுத்திகரித்து வராங்க. لمن أشوف شيء قاعد يتغير للإيجابي، يعني إحنا من مكاننا هذا وكإعلاميين ضروري ولازم إن إحنا ننقل لكم الأخبار. المكان اللي أنا فيه هو أهم مكان، واجهة البلد، خط المطار. ما عديت كم وايد عمال، وهم على الجهة الثانية للي رايحين للمطار هم في عمال. اللي قاعد ألاحظه إن هم مو بس قاعد ينظفون المكان، هم قاعد يشيلون الميت من الزرع وينظفون المكان، وحتى عملية الري مثل ما أنتوا قاعد تشوفون يمي هني كل القديم شالوه. الصراحة كلمة شكرا ما توفي الناس اللي قاعد تشتغل في هذه المشاريع. وزارة الأشغال تبارك الرحمن شغالة، هيئة الزراعة شغالة، البلدية شغالين. نبي بعد، ترى احنا طماعين ما يخالف، تحملونا شوي. اي والله 4 مشاريع انا شفتهم بعيني. صوب ابراج الكويت، الممشى تبارك الرحمن يهبل يفتح النفس. دروازة عبد الرزاق ماكو، حديدن سهل وخالص المشروع. الشوارع قاعد تعدل، الناس شغالة. هذا اللي كنا احنا نبيه. بلدنا ترى يعني الكويت ما هي هينة، ديرتنا الحبيبة لازم تكون في صورة جميلة. فلما نشوف شيء إيجابي قاعد يحصل لازم نقول لكم عنه. فإحنا معاكم ونبي نشوف بعد شغل أكثر. بلدي الكويت بلدي الكويت. இதே போலவே இந்த வீதிகளையும் சரி பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நிம்மதியாக இருக்கும். நேற்றைய தினம் கூட 6வது ரிங்ஸ் ரோட்டில் நம்மளுடைய சகோதரர் ஒருத்தருடைய வண்டி டயர் வெடிச்சதாக தெரிவிச்சிருந்தார். அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ ஒரு ஆபத்து இல்லை, உயிராபத்து இல்லை, கை காலுக்கு ஒன்றும் இல்லை, பணம் தானே கட்டிடலாம். அதுவும் 100-200 தினாரா சரி 2 மாதத்துலையாவது கட்டிடலாம். 500 தினாரா 5 மாதத்தில் கட்டிடலாம். 5000-10,000 தினார்னா எங்கே நண்பர்களே நாம் போகிறது? தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. வாகன ஓட்டுநர்கள் எப்போவுமே
அவதானத்தோடு செயல்படுங்க. அதே மாதிரி வாகனத்துக்கு வாகனம் டிஸ்டன்ஸ் முடிஞ்ச வரைக்கும் கேப் வச்சுக்கோங்க. அப்போ தான் முன்னாடி பள்ளம் இருக்கிறதும் தெரியும். அதே மாதிரி அந்த டைரெக்ஷனில் நீங்கள் கொஞ்சம் வாகனத்தை ஒரு சைடுக்கு திருப்பி எடுக்க முடியும். வாகனத்தோட வாகனம் ஒட்டிக்கிட்டு போனீங்கன்னா முன்னாடி போகிற வாகனம் அதே பள்ளத்தில் விழும். அதுக்கு அடுத்ததாக நீங்களும் பின்னாலேயே விழுவீங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் அக்காமா இல்லாதவங்க இன்றைக்கி போய் பதிவு செய்யுங்க. அதே மாதிரி ஒயிட் பாஸ்போர்ட் நேற்று எடுக்க போகாதவங்க இன்றைக்கும் போய் எடுத்துக்கோங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.